ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்குற இந்த வீடியோ மேக் பண்ணோம். நம்ம தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பற்றி செய்திகளும் அதேமாதிரி யூஜிடிஆர்பி பற்றி செய்திகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிப்படைகள் அதிகரிக்கும் பற்றின செய்தி கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2222 காலிப்பண்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வச்சு திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு 360 போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜிஓ பாஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி காலி பணியிடங்கள் வந்து நிதி நிலை பொறுத்து வந்து அதிகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி அறிக்கை அப்படின்றது கண்டிப்பா வந்து சமர்ப்பிப்பாங்க. அப்படின்ற பொருட்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி வந்து அவங்க ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்கிற விஷயத்தையுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த அந்த டைம்ல வந்து இந்த காலிப்படையிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அறிவிப்பு வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை, பழைய கல்வித்துறை, அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்குமே வந்து நிதி நிலை வந்து அவங்க அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த நிதி அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை வந்து கண்டிப்பா உயர்த்த வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான அறிவிப்புகளும் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஏன் அப்படின்னா போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறைவானது. ஆனா பட் எக்ஸாம் எழுதுனவங்க எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த எக்ஸாம் வந்து வைக்காதனால டிஆர்பியில் இந்த யூஜி டிஆர்பி டீச்சரும் செகண்ட் கிரேட் டீச்சரும். ஸோ அதனால இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக காலி பண்ண கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இதே மாதிரி பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 2000 போஸ்டிங் தான் அவங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போஸ்டிங் வந்து 1000க்கு மேற்பட்ட போஸ்டிங்கில் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த பட்ஜெட் கூட்டத்தில் வந்து இதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழக அரசு சார்பாக வெளியிடுவாங்க. அதை சார்ந்த பள்ளிக்கல்வித்துறையும் இதற்கான செய்தியும் கண்டிப்பா வெளியிடும் அப்படின்றது எல்லாத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டிப்பான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ உங்களோட கோரிக்கைகளை நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு காலிப்படங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மார்க் வாங்கினவங்களுக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் தான் இந்த எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை வந்து வீடியோ மேக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.